தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் முன்பு அப்பகுதி மக்களின் கருத்தினை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்ம தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துகிற பொழுது முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஊரக ஊராட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் டிசம்பர் 2024 முடிய உள்ளதால் அதற்கு பின்னர் எந்தெந்த ஊராட்சிகள் அமைப்புகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளோடு இணைக்கலாம் என்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர், அதாவது ஊராட்சிகள் மூலமாக கருத்துரு அனுப்புமாறு அரசு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் அவ்வூராட்சியில் உள்ள மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலும் தேவைகளுடைய அடிப்படையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அதன்படி CFSC என்று சொல்லப்படுகின்ற மத்திய நிதி கமிஷன் நிதி, இது பேரூராட்சி நகராட்சிகளுக்கு கிடையாது. 100 நாள் வேலை திட்ட நிதி 2 விதமாக செலவிடப்படுகிறது. இது பேரூராட்சி நகராட்சிகளுக்கு கிடையாது. கிராமப்புற மகளிருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு அளித்து சம்பளம் வழங்குவது, இந்த திட்டத்தின் கீழ் ஊரணி அமைத்தல், தூர் வாருதல், கான்கிரீட் சாலைகள் அமைத்தல் போன்ற பணிகளை மத்திய அரசு நிதியிலிருந்து மேற்கொள்ளுதல். அதே போன்று பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் கிராமப்புற மக்களுக்கு சொந்த வீடு கட்ட நிதி உதவி, இது பேரூராட்சி நகராட்சிகளுக்கு கிடையாது. தூய்மை இந்தியா சுச் பாரத் திட்டத்தின் கீழ் 100% மானியத்துடன் கழிப்பிடம் திட்டம், இதுவும் பேரூராட்சி நகராட்சிகளுக்கு முழு மானியம் வழங்கப்படுவதில்லை. பாரத பிரதமர் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 100% மத்திய நிதியில் கிராம சாலைகள் அமைத்தல், ஒரு சில அந்த மலை கிராமங்களில் 8 கிலோமீட்டர் தூரம் வரை சுமார் 8 கோடி ரூபாய்க்கு மேல் சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. மாநில அரசு நிதியில் இது சாத்தியமில்லை. நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சிகளுக்காக பல திட்டங்கள், இது பேரூராட்சிக்கும் நகராட்சிக்கும் கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பேரூராட்சி மற்றும் நகராட்சிகள் இதுபோன்று மத்திய அரசினுடைய நிதி வழங்கப்படுவதில்லை என்றும், நகர்ப்புற பகுதிகளுக்கு மாநில அரசு வழங்கும் நிதி மற்றும் அவர்கள் வசூலிக்கக்கூடிய வரி வருவாய் மூலம்தான் அந்த பணிபுரிகளுக்கு சம்பளம், சாலைகளை புதுப்பித்தல் மற்றும் புதிதாக சாலைகள் போடுதல், தெருவிளக்குகளை பராமரித்தல் போன்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் செலவிட முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசினுடைய நிதி இல்லாமல் மாநில அரசினுடைய நிதியில் நகர்ப்பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்வதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தற்போதுள்ள ஊராட்சிகளையோ அல்லது ஊராட்சிகளில் உள்ள கிராம பகுதிகளையோ நகர்ப்புற பகுதிகளுடன் இணைப்பதால் மத்திய அரசு ஊராட்சிகளுக்கு நேரடியாக வழங்கக்கூடிய அந்த நிதி நின்று போவதுடன் புதிதாக இணைக்கப்பட்ட ஊராட்சி பகுதிகள், குறிப்பாக நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு உயரும், வீட்டு வரி மற்றும் சொத்து வரி பல மடங்கு உயரும், புதிய வீடு கட்ட அனுமதி பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும் என்றும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அதிக பாதிப்புக்குள்ளாக நேரிடுகிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மாநிலங்களிலிருந்து பெறப்படக்கூடிய வரி வருவாய் தான் மீண்டும் மத்திய அரசு நிதியாக அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுடைய முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசால் வழங்கப்படுகின்றன என்றும், எனவே ஊராட்சிகளை நகர்ப்புற பகுதிகளோடு இணைப்பதன் மூலமாக மாநிலத்திற்கு வரும் மத்திய அரசுடைய நிதி பெருமளவு குறையக்கூடிய அபாயம் இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு பேரூராட்சிகள், அதாவது 55 பேரூராட்சிகள் இருப்பதாகவும், இந்த நிலையில் 25 ஊராட்சிகளை 20 பேரூராட்சிகளுடன் இணைத்துள்ள பேரூராட்சி இயக்குநரகம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கருத்துரு அனுப்பி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளுடைய எண்ணிக்கை குறைவதோடு அம்மாவட்டத்திற்கு வரக்கூடிய மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு பெருமளவு குறையும். தற்போது நகர்ப்புற பகுதிகளோடு இணைக்க கருத்துரு அனுப்பப்பட்டுள்ள 25 ஊராட்சிகளுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகம் முழுவதும் இதுபோன்ற ஊராட்சிகளை நகர பகுதிகளுடன் இணைப்பதற்கு முன்பு அந்தந்த ஊராட்சிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், நலச்சங்கங்கள் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்பதுடன் கூட்டங்களை நடத்தி அவர்கள் வாயிலாக கருத்துக்களை கேட்டு அவர்களை சம்மதத்தை பெற்று இத்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் முன்பு அந்த பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அதனை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.